ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பலாப்பழம். பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்கள், புரோட்டீன், விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் ஃபைட்டோகெமிக்கல்கள் போன்றவை அதிகம் உள்ளன. எனவே பலாப்பழத்தை சாப்பிட்டால் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். இப்பொழுது பலாப்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் 10 நன்மைகளை குறித்து காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆற்றல் மேம்படும். பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்கள் அல்லது ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற சர்க்கரைகள் உள்ளன. இவை உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகிறது. பலாப்பழத்தில் 92% கார்போஹைட்ரேட்களால் ஆனது. ஒரு கப் பலாப்பழத்தில் சுமார் 40 கிராம் கார்போஹைட்ரேட்கள் உள்ளன. எனவே பலாப்பழத்தை சாப்பிட்டால் உடலுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைத்து நீண்ட நேரம் சுறுசுறுப்புடன் செயல்படலாம். செகண்ட் ஒன் தைராய்டு பிரச்சனைகளை தடுக்கும். பலாப்பழத்தில் காப்பர் அதிகமாக உள்ளன. இவை தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இது தைராய்டு ஹார்மோன்களின் சீராக செயல்பாடு மற்றும் உற்பத்திக்கு உதவுகிறது. எனவே பலாப்பழத்தை சாப்பிடுவதால் தைராய்டு பிரச்சனைகளை தடுக்கலாம். தேர்ட் ஒன் இரத்த அழுத்தம் குறையும். ஒரு கப் பலாப்பழத்தை சாப்பிடுவதால் ஒரு நாளைக்கு வேண்டிய பொட்டாசியத்தில் 14% கிடைக்கும். பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள பெரிதும் உதவி புரிகிறது. இதய நோய் போன்ற ஆபத்தான நோய்களின் அபாயத்தையும் தடுக்கும். ஃபோர்த் ஒன் செரிமானத்திற்கு நல்லது. பலாப்பழத்தில் டயட்ரி நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளன. இவை மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுவிப்பதோடு செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. ஆனால் பலாக்காயை செரிமான பிரச்சனை கொண்டவர்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பலாக்காய் ஜீரணமாக கடினமாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் கண்களுக்கு நல்லது. பலாப்பழத்தில் ஃப்ளேவோனாய்டுகள் மற்றும் ஃபீனால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன. இவை ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கல்களால் DNA செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது. ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கல்கள் விழித்திரை செல்களை சிதைவடைய செய்து கண்புரை, மான்குலார் சிதைவு போன்ற நாள்பட்ட கண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். முக்கியமாக பலாப்பழத்தில் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் A அதிகமாக உள்ளன. எனவே பலாப்பழத்தை உட்கொள்வதால் பார்வை பிரச்சனைகளை தடுக்கலாம். சிக்ஸ்த் ஒன் புற்றுநோயை தடுக்கும். பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் DNA செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது. மேலும் பலாப்பழத்தில் ஸ்டார்ச் அதிகமாகவும் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகவும் இருப்பதாலும் இவை உட்கொள்ளும் போது பெருங்குடல் புற்றுநோயுடன் தொடர்புடைய நச்சுக்களை குடலிலிருந்து முற்றிலும் வெளியேற்ற உதவி புரிகிறது. குடல் புற்றுநோயின் அபாயத்தையும் தடுக்கிறது. செவன்த் ஒன் இரத்த சோகையை சரி செய்யும். இரத்த சோகை என்பது உடலில் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பலாப்பழத்தில் விட்டமின் A, விட்டமின் C, விட்டமின் E, விட்டமின் K, விட்டமின் B6, நியாசின் மற்றும் ஃபோலிக் அமிலம் போன்றவை உள்ளன. அதோடு மெக்னீசியம், மாங்கனீசியம், காப்பர் போன்ற இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான சத்துக்களும் உள்ளன. எனவே பலாப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் இரத்த சோகையை சரி செய்யலாம் மற்றும் தடுக்கலாம். எய்த் ஒன் எலும்புகள் வலுவாகும். எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் அவசியம் என்பது அனைவரும் அறிவோம். கால்சியம் வெறும் பாலில் மட்டும் இல்லை, பலாப்பழத்திலும் தான் உள்ளது. அதுவும் ஒரு கையளவு பலாப்பழத்தில் சுமார் 56.1 மில்லிகிராம் கால்சியம் உள்ளன. இது ஒரு நாளைக்கு வேண்டிய கால்சியத்தில் 6% ஆகும். எனவே பலாப்பழத்தை சாப்பிடுவதால் எலும்பு பிரச்சனை தடுப்பதோடு எலும்புகளும் வலுவாகும். நைன்த் ஒன் சர்ம ஆரோக்கியம் மேம்படும். பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் இவற்றை உட்கொள்ளும் போது சர்ம செல்கள் சேதமடைவது தடுப்பதோடு சர்மம் விரைவிலேயே சுருங்குவதை தடுத்து சர்மத்தின் ஆரோக்கியத்தையும் இளமை தோற்றத்தையும் நீடிக்கலாம். 10th ஒன் எடை குறைய உதவும். பலாப்பழம் சாப்பிடும்போது உடல் எடை குறைவதோடு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எடை அதிகரிப்பதை தடுக்கிறது. இது எடையை குறைக்க உதவுகிறது. பலாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும். இதன் காரணமாக ஒருவருக்கு விரைவில் பசி ஏற்படாது மற்றும் எடை குறைகிறது. இவ்வளவு பயன் தரக்கூடிய பலாப்பழத்தை அவை கிடைக்கும் சீசனில் டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது அதனை சாப்பிட்டு அதன் பலனை பெறுவோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.